ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு நான் பேச போகிறது ஜாக்லினோட எவிக்ஷனை பற்றி. ஜாக்லின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அவங்க வந்து இந்த சீசனில் இப்படி எலிமினேட் ஆவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ஆக்சுவலாக இவங்க எலிமினேட் ஆனதுக்கு 2 காரணம் தான் எனக்கு தெரியுது. ஒரு காரணம் அவங்களுக்கே வந்து அவங்க இந்த டாஸ்க்கை வந்து எப்படியாச்சும் பண்ணி ஆகணும், பண்ணலை அப்படின்னா அவங்க எங்கே வீக்காக தெரிஞ்சிடுவாங்களோ, டைட்டிலில் வின் பண்ணுறதுக்கு இது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிருமோ அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்து சூப்பராக ப்ளே பண்ணி ஜாக்லின் தான் வந்து அவருக்கான ஸ்ட்ராங் காம்படிட்டர். ஸோ ஏன்னா கேர்ள்ஸ் சைட்லேருந்து ஜாக்லினும், பாய்ஸ் சைட்லேருந்து முத்துக்குமரன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. டைட்டில் வின் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருந்தாங்க. ஸோ ஜாக்லின் எப்படியாச்சும் வெளியில் அனுப்பிச்சிடணும் அப்படின்ற இன்டென்ஷன் தான் முத்துக்குமரனுக்கு. முத்துக்குமரன் ஜென்யூனாக ஜாக்லினுக்காக ஃபீல் பண்ணவே இல்லை. ரயான் வந்து ஜாக்லினுக்கு எடுத்து சொல்கிறேன், இந்த மீட்டரு டிஸ்டன்ஸு டைமிங் எல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லணும்னு சொன்னப்போ கூட முத்துக்குமரன் வந்து அதெல்லாம் சொல்லாத, அவளுக்கு பாசிட்டிவாகவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் கடைசியில் அவள் போனதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் தான் வந்து எல்லாம் கால்குலேட் பண்ணோம், நான் அதையும் வந்து சொல்லுன்னு சொன்னேன் அவங்கிட்ட, நாங்கள் எல்லாம் சொன்னோம், ஆனாலும் அவன் கேட்கல அப்படின்ற மாதிரி அப்படியே மாற்றி பேசிட்டாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரயான் வாஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன். ஜாக்லின் வெளியில் போயிடக்கூடாதுன்னு ரயான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணார். ஜாக்லின் கிட்டேயும் சொன்னார், முடியலன்னா திருப்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் தேவைப்படும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாத்துலேயுமே கால்குலேட் பண்ணி சொன்னது ரயான். ஆனால் முத்துக்குமரன் வந்து அவரும் சேர்ந்த மாதிரியே பேசுகிறாரு. இது வந்து இட் வாஸ் ரியலி an unexpected twist in Big Boss Season 8. அண்ட் இதுக்கு ஜென்யூனாக ஃபீல் பண்ண பர்சன்ஸ் அப்படின்னா, ஒன்று வந்து தீபக் அண்ணா, ரவீந்தர் சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயான் அஃப்கோர்ஸ், அண்ட் பவித்ரா, சௌந்தர்யா, அண்ட் இவங்கெல்லாம் தான் வந்து ஜென்யூனாக ஃபீல் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ஆனந்தி ஆஃப்கோர்ஸ் அவங்க வந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சிலர் தான் வந்து உண்மையாக ஃபீல் பண்ணாங்க.